ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி பட்டியில் இன்றைக்கி எபிசோட் 4 ரகசியாந்தர் அந்திம் அத்தியாய் 4/6/2025. ஒரு ஊரில் ஒரு டெய்லர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு உடம்பு முடியாமல் இருந்ததாம். கொஞ்ச நாள் அவர் பெட்டிலே கிடந்தார். அப்படியே அந்த பெட்டில் இருக்கும்போது அவருக்கு அப்படியே கண்ணை மூடிடுறாரு. கனவு வருது. கனவில் என்ன பார்க்குறாருன்னா, அவர் எங்கேயோ இறந்து கிடக்காரு. அந்த இறந்ததுக்கப்புறம் ஒரு புதக்குழியில் வைப்பாங்களே அந்த இதில். இப்போ அவர் அங்கேருந்து மேலே பார்க்குறாரு, நிறைய கொடிகள் இருக்கான். இப்போ அங்கே உள்ள ஒரு ஃபரிஷ்டாட்ட கேட்குறாரா, இது என்ன கொடி அப்படின்னு, நிறைய கொடி இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த ஃபரிஷ்டா சொல்கிறாங்க, அதாவது நீ உயிரோடு இருக்கும்போது யார்கிட்டலாம் துணியை திருடுனியோ அந்த துணியெலாம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த கொடி எப்படி இருந்ததுன்னா, நிறைய ஒரு கொடி 2 கொடி இல்லை, நிறைய கொடி இருந்துதான். ஏன்னா அவர் வாழ்க்கை முழுவதும் அதான் பண்ணார். எங்கேயாவது அவருக்கு துணி வரும்போது அதுலேருந்து கொஞ்சமாக திருடி எடுத்து அவர் வச்சுப்பார் அப்படின்னு. அப்புறம் கண்ணை திறந்தோன்னே அவருக்கு தெரிஞ்சுதாவோ இது கனவு தான் அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கடைக்கு போனார். கடையில் 2 வேலை செய்கிற ஆள் வச்சுருந்தார். இப்போ இவர் அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், இந்த மாதிரி 2 சிஷ்யர்கள் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு இவர் சொன்னாராம், அதாவது நீங்கள் நான் துணி திருடுறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடி அப்படின்னு சத்தம் போடுங்க அப்படின்னு. ஏன்னா இது என்னோடய பழக்கம் ரொம்ப காலத்து பழக்கம், ரொம்ப பழைய பழக்கம், திருட்டு பழக்கம். அதனால் நான் திருடுற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே கொடி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த சிஷ்யர்கள் கேட்டாங்களா, எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? இப்போ அவர் சொன்னாரோ, அது உங்களுக்கு புரியாது, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. சரின்னு அடுத்த 3 நாள் ஃபுல்லாக இவர் எப்போல்லாம் துணியை திருடுறதுக்கு விட்டு போனாரோ அப்போ அந்த சிஷ்யர்கள் இந்த மாதிரி கொடி கொடி அப்படின்னு சொன்னாங்களா, அவர் உடனே நின்றுவாராம், திருட மாட்டாராம். இப்போ 4வது நாள் ஒரு பெரிய ஒரு ஜட்ஜு வந்தார். தன்னோட கோட்டை தைக்கிறதுக்காக கோட்டை தைச்சி கொடுங்கன்னு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அந்த கோட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, திரும்பிக்கிட்டு, ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு திரும்பிக்கிட்டு அந்த துணியை கொஞ்சம் திருடுறதுக்காக வெட்டினாங்களாம். இப்போ அந்த சிஷ்யர்கள் புரிஞ்சுட்டோ இவர் திரும்பிட்டு திருட போகிறாரு அப்படின்னு. இவங்க சிஷ்யர்கள் ரொம்ப சத்தமாக கொடி கொடின்னு கத்துனாங்களாம். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே அவர் சொன்னாராம், சும்மா நிறுத்துங்கய்யா, இந்த கொடி நான் அங்கே பார்க்கல, அப்படி இருந்தாலும் என்ன, அவ்வளோ கொடி இருந்தது, அதில் இது 10ஓட 11 இது இருந்துட்டு போகுது அப்படின்னு இவர் சொன்னாராம். இது சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியிலேருந்து ஃபோர்ஸ் பண்ண நியமம், வெளியிலேருந்து ஃபோர்ஸ் பண்ண மரியாதை, வெளியிலேருந்து ஃபோர்ஸ் பண்ண ஸ்ரீமத், இது நம்ம வாழ்க்கையில் சத்தியத்தை கொண்டு வராது. வெளியிலேருந்து யாரோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அமிர்த் வேலை பண்ண வைக்கிறாங்க, முரளி கேட்க வைக்கிறாங்க, சேவை பண்ண வைக்கிறாங்க, வலுக்கட்டாயமாக பண்ண வைக்கிறாங்க. இது ஒரு அழுத்தத்தை, ஒரு ப்ரெஷர் தான் கொடுக்கும். எவ்வளோ நாள் உங்களை அழுத்தி வைக்க முடியும்? ஒரு நாள் அது வெடித்து வெளியே வரும். ஸோ அதனால் அதுக்காக நம்ம மனசில் வர ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு பாவனை, ஒவ்வொரு ஃபீலிங்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும் அப்போவே. ஏன்னா எதுவுமே சும்மா வரல. அப்படி இல்லை அப்படின்னா அது ஆத்ம வஞ்சனை. நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கிறோம். நம்மளை ஏமாற்றிக்கிறோம். அப்போ கொஞ்சம் பாருங்கள், நான் என்னை ஏமாற்றிக்கலையே. ஏன்னா உள்ளார மனசு வேறு என்னமோ விரும்புது, வெளியே வேறு என்னமோ பண்ணுறோம். சேவை ஏதோ எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக நான் பண்ணலையே. இங்கே எதுக்காக வந்திருந்தோம்? பந்தன் முக்த் ஆகிறதுக்காக வந்திருந்தோம். ஆனால் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ சூக்ஷ்ம பந்தனத்தில் நான் மாட்டிகிட்ருக்கேன், அதை நம்ம செக் பண்ணணும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் இத்தனை வருஷமாக ஞானத்தில் இருக்கேன், 10 வருஷமாக ஞானத்தில் இருக்கேன், 20 வருஷமாக ஞானத்தில் இருக்கேன், இல்லை நான் மதுபனில் இருக்கேன். இதெல்லாம் கூட ஒரு விதமான சூக்ஷ்ம பந்தன் தான். ஏன்னா அதை சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். உண்மையிலே ஞானம் எவ்வளோ உள்ளார போச்சு அதை பார்க்குறதில்ல. நான் இத்தனை வருஷம் ஞானத்தில் வந்துட்டேன், நான் மதுபனில் இருந்தேன், அதை சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோம். இன்றைக்கி உள்ள அவ்வியக்தவாணி
இதில் வந்து பாபா வந்து திரிகால்தர்ஷியாக இருக்கார். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாது, அவருக்கு வந்து நம்மளை பற்றி எவ்வளோ தெரியாது. ஏன்னா அவர் திரிகால்தர்ஷி. என் கூட மட்டும் அநியாயம் நடக்குது. இந்த ட்ராமா வந்து நியாயக்காரியானது. எல்லாருக்கும் என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கிது, என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்குது, அவங்க கூட என்ன நடக்கணுமோ அதுதான் வந்து நடக்குது. மேலேருந்து வேணால் உங்களுக்கு தெரியலாம் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது, ஆனால் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆன்மீக வாழ்க்கையில் அதிருப்திக்கான காரணம் வந்து திருப்தி இல்லாமல் கம்பேரிஷன். 2 பேர் கூட தான் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய ரூம், எனக்கு சின்ன ரூம். அவங்களுக்கு ஷால் பெருசு, எனக்கு சின்ன ஷால். எல்லாருக்கும் என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கிது. என்னுடைய ஆசை தான் என்னுடைய துக்கத்துக்கான காரணம். ஆன்மீக நியூட்ராலிட்டி, அந்த ஒரு ஸ்திதியை நம்ம கொண்டு வரணும். அதாவது மனம் வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கு, இந்த சிஸ்டம் சரியில்லை, இங்கே அநியாயம் நடக்குது. அப்போ வந்து நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது, துக்கம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த இன்ஸ்டியூஷன்லையும் ஏன் இப்படி அநியாயம் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, டிட்டாச்ட் ஆயிடுங்க. ஸோ அதனால் யஜ்யத்தை பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கக்கூடாது. இன்றைக்கி முரளியில் பாபா வந்து சங்கமயுகத்தோட மகிமை பற்றி சொல்கிறார். சங்கமயுகம் என்னது எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயத்தை தர்மா யுகம், சேமிப்புக்கான யுகம், குப்த யுகம், பிரபு மிலன்கான யுகம், அவதரனுக்கான யுகம், புருஷோத்த யுகம், வருமானத்துக்கான யுகம். இந்த வார்த்தையெல்லாம் முரளியில் வந்திருக்கு. 10 புது வார்த்தை சொல்லுங்கள் இந்த யுகத்துக்காக, சங்கம யுகத்துக்காக 10 புது வார்த்தை சொல்லுங்கள். டிஜிட்டல் வார்த்தை சொல்லுங்கள், புதுமை. டிஜிட்டல் பவர் பேங்க். பாபா வந்து 5 விதமான கஜானா சொல்லியிருக்கார். கஜானா என்னன்னா ஞானம், குணங்கள், சக்திகள், சம்பந்தங்கள் மற்றும் கர்மம். ஸோ இந்த 5 விஷயங்கள் இங்கே வந்து சேமிப்பாகுது. இந்த மொழியில் பாபா வந்து சங்கமயுகத்தை வந்து பக்தியோடையும் கம்பேர் பண்ணுறார், எப்படி அங்கே சேமிப்பாகுது. ஸோ முரளி ஞாபகம் வச்சுக்க சக்திசாலியான விதி வந்து கம்பேரிஷன். ஒன்று வந்து 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி நம்ம அதை படிக்கிறது. பக்திலையும் உங்களுக்கு சேமிப்பாகுது. அங்கே ஹாஸ்பிட்டல் தரங்க, ஏழைக்கு தானம் புண்ணியம் பண்ணுங்கள், அங்கேயும் வந்து சேமிப்பாகுது. ஆனால் அது அல்ப காலத்துக்காக. ஸோ இங்கே நம்ம பகவானோட அவினாஷி சம்பந்தம் வைக்கும்போது அப்போ துவாபர யுகத்துலேருந்து பகவானோட இருப்போம். இந்த உலகத்துலேயும் வந்து சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வந்து காசுக்காக தான் சுற்றி இருக்குது. அதை தவிர அவங்களால வேறு எதுவுமே யோசிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ யோகாவோட கனெக்ஷன் வந்து காசை வச்சு இல்லை. மேபி ஒருத்தர் ரொம்ப பணக்காராக இருக்கலாம், ஆனால் அந்த காசுலேருந்து டிட்டாச்சாக இருக்கலாம், எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் இருக்கலாம். சில பேர்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்கும், ஆனால் அவ்வளோ வந்து பேராசை. ஒருத்தவங்க பணக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்து அவங்க கண் இங்கே எங்கே அலையுது. அதாவது இன்னும் அவங்க இப்போ ஏழையாக தான் இருக்காங்க, கையில் காசு இருந்தாலும் மனசளவில் ஏழையாக தான் இருக்காங்க. ஸோ சங்கமயுகம் வந்து டிவைன் டவுன்லோட், ப்ளே ஸ்டோர். நீங்கள் என்ன வேணாலும் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ளவுடுன்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பவர் பேங்க், ப்ளூடூத், சுப்ரீம் வைஃபை, இது மாதிரி. இது வந்து அக்யூமுலேஷனுக்கான யுகம். எவ்வளோ சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சேமிக்கலாம். இங்கே டிவைன் டிரான்சாக்ஷனுக்கான பீரியட் இது. அப்போ இந்த யுகம் வந்து நான் எந்த நேரத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் அதை அவேர்னஸ் இருக்கணும். அதுக்காக டீப்பாக செக் பண்ணேன். அமிர்தவேலை நல்லா பண்ணேன், முரளி நல்லா கேட்டேன். அதுக்கப்புறம் முழு நாளும் என்ன பண்ணேன், ஆனால் பிரச்சனை வந்தது, நான் பயந்துட்டேன். அமிர்தவேலை நல்லா பண்ணேன், பவர்ஃபுல்லாக பண்ணேன், முரளி சிந்தன் பண்ணேன், அது மேலே கிளாஸும் பண்ணினேன்.
கிளாஸ் நான் கேட்கல, ஆனால் கிளாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் முழு நாளும் இவங்கள பற்றி அவங்கள பற்றி தப்பாக பேசினேன். அப்போ என்னாச்சு, இவ்வளோ நேரம் செஞ்ச சேமிப்பு எல்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன ஹோம்ஒர்க்னா, சோல் பாஸ்புக்கில் என்ன பண்ணுவோம், காசு போடுவோம், காசு எடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் என்ன வந்து அதில் சேமித்தேன். ஸோ இந்த ஆன்மீக பாஸ்புக்கில் நம்ம என்னெல்லாம் சேமிக்கலாம், பொறுமை, இந்த மாதிரி குணங்களை வந்து நம்ம சேமிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து வித்ட்ராவல் என்னது, புறம் பேசுகிறது, பிரபாவமாகிறது, ஆசைப்படுறது, இதெல்லாம் வந்து வித்ட்ராவல். இது என்னது, ஸ்பிரிச்சுவல் பாஸ்புக். இதில் நான் என்ன போட்டேன், என்ன எடுத்தேன், அதை வந்து நம்ம செக் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு செகண்ட்கான மகிமை பாபா சொன்னார். சங்கமத்தில் அடிக்கடி பாபா இந்த விஷயம் சொல்லுவார். அப்போ 10 கர்மம் எழுதுங்க. அதோட டியூரேஷன் வந்து 1 செகண்ட் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நமக்குள்ளார சக்தி நிரப்புது. 1 செகண்ட்கான கர்மம் தான், ஆனால் நமக்குள்ளார உடனே சக்தி நிரப்பிடுது. 1 செகண்ட் தான் அது பண்ணேன். 1 செகண்ட்கான கர்மம் சொல்லுங்கள் எல்லோரும். 1 செகண்டில் செய்யக்கூடிய, ப்ராக்டிக்கலாக 1 செகண்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்லுங்கள். 1 செகண்டில் நான் வந்து ஒருத்தவங்களை மன்னிச்சிட்டேன். அப்போ என்ன ஆகும், நான் அவங்கள மன்னித்த உடனே எனக்கு சக்தி கிடைக்கிது. ஸோ அடுத்து வந்து யாரோ எனக்கு நிறையா துக்கம் கொடுத்துருக்கலாம், அவங்கள வந்து நான் வந்து அன்கண்டிஷ்னலாக மன்னிச்சிட்டேன். எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் அவங்கள மன்னிச்சிட்டேன். உடனே எனக்கு சக்தி கிடைக்கும். 1 செகண்டில் பரந்தாமத்தை பாருங்கள். ஸோ அப்பையும் வந்து நமக்குள்ளார சக்தி நிரம்புது. அடுத்து 3வது, பாபாவோட குடிசையில் சம்பூர்ண சமர்ப்பண். அங்கே சாட்சாங்கமாக பாபா முன்னாடி விழுந்து நான் சொல்கிறேன், பாபா எல்லாமே உங்களுடைய தான். அதுக்கப்புறம் 1 செகண்டில் இந்த உலகத்துக்கு திருஷ்டி கொடுக்கறது, எல்லாரும் சாந்தமாகட்டும் அப்படின்னு. இந்த கர்மம் எல்லாம் எவ்வளோ நேரம் ஆகுது, 1 செகண்ட் தான் ஆகுது. ஸோ அந்த மாதிரி 10 ட்ரில் கண்டுபிடிச்சி எழுதுங்க. இது வந்து ஆத்மாவில் வந்து சக்தி நிரப்புற மாதிரி 10 கர்மங்கள் எழுதுங்க. யாரையோ நான் ஆத்மிக் திருஷ்டியோடு பார்த்தேன், 1 செகண்டில் ஆத்மான்னு பார்த்தவங்களும் 1 செகண்டில் ஆச்சரிய ஆகிட்டேன். ஸோ 1 செகண்டில் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வாங்க, எந்த ஒரு விகாரமும் கிடையாது. 1 செகண்ட் வந்து அந்த நதியை பாருங்கள், நக்கி ஜீலை பாருங்கள், நக்கி அந்த பாண்டவனில் இருக்கக்கூடிய அந்த நக்கி லேக் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 10 கர்மங்கள் பற்றி நீங்கள் எழுதுங்க, அதை பற்றி யோசிங்க. ஸோ நேற்று கூட நம்ம பார்த்தோம், நம்ம நடக்கும்போது ஒவ்வொரு அடியிலையும் பாபா என் கூட இருக்கார். பாபா என்னுடைய நண்பரை, வாங்க என் கூட இருங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பாபாவை ஆஹ்வான் பண்ணுங்க. உங்கள் கண்ணை மூடி பாருங்கள், ஃபரிஷ்தா. ஸோ என்னை சுற்றி வெறும் ஃபரிஷ்தா தான் இருக்காங்க. 1 செகண்டில் பாருங்கள். அதனால் இன்றைக்கி உள்ள 2வது ஹோம்ஒர்க் என்னது, ஸோ இன்றைக்கி உள்ள செகண்ட் ஹோம்ஒர்க் என்னது, 1 செகண்ட் வேல்யூ எக்ஸசைஸ். இங்கே நான் என்ன சொன்னோமோ அது இல்லை, அதை தவிர நீங்கள் வந்து மற்றதை எழுதுங்க. இதான் வந்து இன்றைக்கி உள்ள ஹோம்ஒர்க், 2வது ஹோம்ஒர்க். இது சேவையில் ஹாஞ்சின்னு சொன்னேன். அது சொன்ன உடனே எனக்கு சக்தி கிடைக்கிது. சின்னதாக ஒரு சங்கல்பம் தான் பண்ணேன், இன்றைக்கி ஃபுல்லாக நான் அமைதியாக இருக்கணும், நான் வந்து பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, உங்களுக்கு சக்தி வந்துடும். ஒரு சின்ன சங்கல்பம். யோகி எப்பயுமே அவமானம் ஏற்படாது, சக்தி கிடைச்சிடும். ஒரு சின்ன சங்கல்பம் தான். நான் வந்து ஸ்டேஜில் இருக்கேன், முழு உலகம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு சொன்ன உடனே நமக்கு சக்தி வந்துடுது. முரளியில் 2 சன்ஸ்கார் பாபா சொல்கிறாரு. ஒன்று வந்து அடிமை, நான் யாருக்கும் அடிமை கிடையாது. யார் வந்து பழசை நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வந்து இப்போ வந்து இறந்துருக்காங்க.
இவங்க என் கூட இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. இந்த சங்கம் எதுக்கான யுகம்? டெலீட் ஆல் ஹிஸ்ட்ரி. இந்த நெட்டில் வரும், ஒரு நாள் டெலீட் பண்ணுமா, ஆல் டைம் டெலீட் பண்ணுமா, அரை மணி நேரம் டெலீட் பண்ணுமா அப்படின்னு, பர்மனெண்ட் டெலீட் பண்ணுமா அப்படின்னு வரும். அப்போ எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. தேவையில்லாத ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது நல்லா இருந்தால் கெட்டதா அதை எதையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், அதை டெலீட் பண்ணிவிடுங்க. இவங்க என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சைலன்ஸ் தான் ஒரே ஆன்சர் எல்லாருக்கும். சைலன்ஸ் இஸ் த ஒன்லி ஆன்சர். அதில் தான் எல்லாருக்கும் நன்மை இருக்குது. இப்போ 2 சன்ஸ்கார் பாபா சொன்னார், நான் யாருக்கும் அடிமை கிடையாது, எந்த ஒரு சன்ஸ்தாக்கும் நான் அடிமை கிடையாது, நான் சிவபாபாவுக்கு சொந்தமானவன், நான் எந்த ஒரு சன்ஸ்தாக்காகவும் சொந்தம் கிடையாது. இல்லாட்டினா அந்த டைட்டிலுக்காகவும் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. நான் 15 வருஷமாக ஞானத்தில் இருக்கேன், 20 வருஷமாக ஞானத்தில் இருக்கேன், இதுவும் ஒரு பந்தனம் தான். நான் சுதந்திரமாக இருக்கேன், நான் மதுபனில் இருக்கேன், இதுவும் ஒரு பந்தனம் தான். இதுவும் ஒரு அகங்காரத்தை தான் அதிகரிக்குது. யார் சொல்லணுமோ அவங்க சொல்லணும், அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆன்மீக வாழ்க்கையோட அந்த கயிறு ரொம்ப சூக்ஷமானது. அது ரொம்ப சூக்ஷமானது. அதுலேருந்து நம்ம முக்தி அடையணும், இல்லாட்டினா பந்தனத்தில் மாட்டிக்கிட்டே இருப்போம். என்னுடைய ஐடென்டிட்டி என்னது? நான் இறைவனோட குழந்தை, சிவபாபாவுடைய குழந்தை. அதை தவிர வேறு இது ஏன் சேவை, இது ஏன் டிபார்ட்மெண்ட்டு, இது ஓன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இதெல்லாம் என்னது? சேவை யாரோடையது, டிபார்ட்மெண்ட் யாரோடையது? ஆனால் நம்ம அதை என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நான் இங்கே இத்தனை வருஷமாக சேவை பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள அந்த சங்கிலி ரொம்ப சூக்ஷ்மமானது. சில நேரத்தில் ஒரு சௌமானே நமக்கு பந்தனமாகலாம். இது புதுசாக உள்ள ஆத்மாக்களுக்கு ஓகே. ஆனால் இங்கே நான் யாருக்கு சொல்கிறேன்னா, யார் ரொம்ப வருஷமாக ஞானத்தில் இருக்காங்களோ அவங்களும் இந்த மாதிரி சில பந்தனத்தில் மாட்டிக்கிறாங்க. இதுவும் ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். அந்த போதை சூக்ஷ்மமான போதை. சூக்ஷ்ம போதை எதில் இருக்கணும்? அந்த சைலன்ஸில். இப்போ பாபா இங்கே அதீந்தா அல்வேலா 2 விஷயம் பற்றி பாபா சொல்கிறார். அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்யூஷன், நான் ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்யூஷன், நான் ப்ராப்ளம் இல்லை. இதை மறுபடியும் சொல்லுங்கள். நான் சமாதான் ஸ்வரூப் ஆத்மா, நான் சமஸ்யா கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்? நான் சொல்யூஷன், நான் ப்ராப்ளம் கிடையாது. நான் சொல்யூஷன், நான் ப்ராப்ளம் கிடையாது. இதை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருங்க. இதை சொல்லி 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 என்ன ஆகும்? ஒரு நாள் உங்களுக்கு உங்கள் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம வாழ்க்கையோட பிரச்சனை யாருக்கு சொல்கிறது? ஏன்னா ஆன்சர் நமக்கு தெரியும். இப்போ அதே பிரச்சனையை ஏதோ ஒரு குமார் எடுத்துகிட்டு என்கிட்ட வராருன்னா அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியும். நான் அவருக்கு 1 மணி நேரம் அதில் லெக்சர் பண்ணலாம், அந்தளவுக்கு ஞானம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அதே ப்ராப்ளம் எனக்கு வரும்போது எனக்கு எந்த ஒரு ஆன்சரும் கிடைக்க மாட்டேங்குது. அதை எடுத்துகிட்டு எங்கே போகிறது? ஏன்னா அந்த ஈகோ நம்மளை ஹர்ட் பண்ணுது. ஸோ இப்போ உள்ள நேரம் என்னென்னா, யார்கிட்டையும் எதுவுமே கேட்க அவசியம் இல்லை. யார்கிட்டையும் எதுவுமே கேட்க அவசியம் இல்லை. யார் என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணட்டும். நான் விடுபட்டு இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பந்தனம் வரும். ஸோ அதனால் நான் சொல்யூஷன், நான் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே என்னெல்லாம் சொல்கிறாங்களோ இந்த கிளாஸில் இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது சும்மா கிளாஸ் முடிக்கிறதுக்கோ ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை. அது என் வாழ்க்கையாக மாறிடணும். இப்போ நேற்று கூட பார்த்தோம், பாபா என்னுடைய பாபா வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இது என்னுடைய ஒவ்வொரு செல்லுலேயும் நிரம்பிடணும். ஏதோ நேற்று ஒரு நாள் மட்டும் அது பண்ணோம் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு செல்லுலேயும் அந்த ஞானம் நிரம்பி இருக்கணும். அப்போ இயற்கையில் போங்க, இயற்கையில் பாருங்கள். அப்போ இது ஒரு நாளுக்கான விஷயம் இல்லை, டெய்லி நான் செய்யணும்.
இது ஹோம்ஒர்க்கில் என்னோடய ஒரு அனுபவம் சொல்கிறேன். நான் ஒரு நாள் வாக்கிங்கில் போயிட்டுருந்தேன். ஒரு கல் கிடச்சிது. அதை கல்லை வந்து என் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த கல் எப்படி அச்சலோடலாக இருக்கும், அந்த மாதிரி நானும் வந்து அச்சலோடலாக இருக்கணும். எனக்கு யார் என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தாலும் இந்த கல் எப்படி அச்சலோடலாக இருக்கோ அந்த மாதிரி நானும் அச்சலோடலாக இருக்கணும். இந்த கல் வந்து பாருங்கள், சின்னதாக ஒரு கல் தான், ரவுண்டாக இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் நான் பண்ணேன். ஒரு கல்லை வந்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த கல் வந்து யாரோ திட்டுறாங்க, இதை மகிமை பண்ணுறாங்க, அதுக்கு ஏதாவது சேஞ்சு வருதா? நீங்கள் பேசும்போது உங்களை பார்க்கும்போது பிரம்மாவும் மாதிரி தெரியுது. அப்போ உடனே வந்து சந்தோஷப்பட்டுறாங்க. வேறு யார் தெரிஞ்சாங்க, அம்மாவும் தெரிஞ்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உங்களை புகழும்போது சந்தோஷம் வருதுன்னா, அப்போ நாளைக்கு உங்களை பற்றி தப்பாக பேசும்போது நீங்கள் துக்கம் அடைவீங்க. ஃபரிஷ்தானா இந்த மாதிரி விஷயத்துலேருந்து, இந்த மாதிரி இதுலேருந்து விடுபட்டு இருப்பாங்க. எதுவுமே அவங்கள டச் பண்ண முடியாது. அவங்க ஸ்திதி வந்து எப்பயுமே உயர்ந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி தெரியும். முரளியில் கூட பாபா சொல்லியிருக்காரு, சில தங்கத்தில் வந்து பாலிஷ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கைக்கு பக்கத்தில் இருப்பீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மனசு நிர்விகாரியாக இருக்கும். ஏன்னா பிரகிருத்தியும் நிர்விகாரியாக தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஏகாந்தத்தில் இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ மௌனத்தில் இருக்கீங்களோ, சேவையில் நம்ம என்ன பேசணுமோ அது பேசணும். ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் இதில் இருக்கணும், சைலன்ஸில், அந்த மௌனத்தில் இருக்கணும். இப்போ ஒரு சங்கல்பம் பண்ணுங்கள், நான் 4 மணி நேரம் ஃபோன்லேருந்து தூரமாக இருக்கணும். அப்போ இயற்கையில் உட்காரணும். இயற்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் ஞானத்தோட கம்பேர் பண்ணுங்கள். காற்று போகுது, காற்று எனக்கு என்ன சொல்லி தருது? அடுத்து 2வது ஹோம்ஒர்க் வந்து டிட்டாச்மெண்ட் கார்டன். ஏதோ ஒரு கார்டனுக்கு போங்க, அங்கே நடக்கும்போது இதை யோசிங்க, எந்த ஒரு பந்தனம் நான் விடணும், எந்த ஒரு பந்தனத்துலேருந்து நான் விடுபட்டு இருக்கணும். சில பேருக்கு சின்ன விஷயங்களாக இருக்கலாம், அது குளிக்கிறது இதாக இருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி தண்ணி தான் வேணும், அந்த மாதிரி தண்ணி தான். சில பேர் சாப்பாடுக்கு சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு தான் வேணும், அந்த மாதிரி சாப்பாடு தான் வேணும். இந்த மாதிரி விதவிதமான பந்தனம், சாப்பாடில், குடிக்கிறதுல நம்ம வந்து நம்மளே பந்தனத்தில் மாட்டி வச்சுருக்கோம். அப்போ கார்டனில் நம்ம சுற்றும் போது என்ன யோசிக்கணும், நான் எதில் இருந்தெல்லாம் வந்து டிட்டாச் ஆகணும். அமிர்தவேலை நல்லா பண்ணோம், யோகா அப்புறம் முரளி கேட்டோம், முழு நாளும் என்ன பண்ணுறோம், எனர்ஜி லீக் ஆகுது. யாரையோ பார்த்தோம், அது கூட ஏதோ பேசணும், அப்போ என்ன ஆகுது, அங்கே வந்து எனர்ஜி வந்து லீக் ஆகுது. நம்ம ஒருத்தவங்க மற்றவங்க கூட பேசும்போது சும்மா அப்படி கேஷுவலாக வந்து தவறான இல்லை மற்றவங்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டோம். அப்போ அங்கே என்ன ஆகுது, என்னோடய எனர்ஜி வந்து லீக் ஆகிடுது. யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் வர ரீல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம எனர்ஜியை வந்து லீக்கேஜ் பண்ணுது. நிறையா சாப்பிட்டுட்டோம், என்ன ஆகும், எனர்ஜி போயிடுது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் சாப்பிட்றோமோ அவ்வளோ எனர்ஜி போகும். ஏன்னா உடம்புல உள்ள எல்லா சக்தியும் அதை வந்து ஜீர்ணிக்கிறதுலே போயிடுது. அப்போ உங்கள் வாழ்க்கையை அதிகரிக்கணும்னா உங்கள் சாப்பாடை வந்து குறைக்கணும். எல்லாத்தோட பெரிய புருஷார்த்தம் இது தான், சாப்பாடை வந்து குறைக்கிறது. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையோட கனெக்டடாக இருக்கீங்களோ உங்களுக்குள்ளார உள்ள ஆசைகள், காமம், கோபம், பேராசை, பற்று அதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே போகும். எவ்வளோக்கு எவ்வளோ முழு நாளும் ஞான சிந்தனை இதில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பாடு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். எதுவும் குடிக்கணும்னு கூட தோணாது, ஏன்னா நீங்கள் ஞானத்தால் திருப்தியாக இருக்கீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஆத்மா ஒரு ஹை வைப்ரேஷனில் இருக்குது. ஏன்னா இந்த உடலில் ஏதோ ஒன்று போடுறோன்னா நம்ம எனர்ஜி வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. எதெல்லாம் வந்து இந்த உடலில் போடுறோமோ அது என்னமோ பண்ணுது. அந்த சாப்பாடு என்ன காசுலேருந்து வந்ததோ, எங்கேருந்து வந்ததோ, ஒரே ஒரு இந்த பிராண ஊர்ஜா மட்டும்தான் ஃப்ரீ. அது வந்து சாத்விகானது. பிராணா தான் ஃபுட்டு. என்னோடய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து லைட்டால் நிரம்பி இருக்குது. ஐ என்ட்ரு இன்ட்டு நான் ஈட்டிங். வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. இந்த சாப்பாடு வேணும், அந்த சாப்பாடு வேணும், ப்ரோட்டீன் வேணும். இந்த பிராண சக்தி தான் ப்ரோட்டீன் எனக்கு. பிராணிக் டயட், பிராணிக் எனர்ஜி, பிராணிக் பியூரிட்டி, பிராணிக் கான்ஃபிடென்ஸ், பிராணிக் ஜிம், எல்லாமே பிராணா தான் எனக்கு.
எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையோடு கம்பைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பாடு குறைஞ்சிக்கிட்டே போகும். உங்கள் உடலில் ஒரு சக்தி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா சக்தி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் உலகத்தில் வந்து ஆன்மீகவாதிலாம் உபவாசம் பண்ணுறாங்க? இறைவனுக்கு பக்கத்தில் போகிறது. உபவாசத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சக்தி அனுபவம் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்குள்ள ஹோம்ஒர்க் வந்து கார்டனில் போங்க, அந்த ஏகாந்தத்தில் போங்க. அங்கே வந்து வாக் பண்ணும்போது யோசிங்க, நான் எந்த பந்தனத்துலேருந்து விடுபடணும். அதில் எல்லாத்தோட பெரிய பந்தன் என்னவாக இருக்கலாம்? உங்கள் டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்கலாம், இல்லை உங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய ஆசை வைக்கிறோம், நம்ம அவங்கள்ட்டேருந்து நம்ம அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்குறோம். அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு சூக்ஷ்ம பாவனை எனக்குள்ளார இருக்குது. யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுது. அவங்க என்ன புரிஞ்சுக்கணும், இவங்க என்ன புரிஞ்சுக்கணும், யாரையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆசை தான் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுது. அதுக்கப்புறம் பசி எடுக்குது. ஏன் மத்தியானத்துக்கு பசி எடுக்குது? ஏன்னா மனசில் வந்து அந்த மகாபாரத யுத்தம் நடந்துகிட்ருக்கு, அந்த ஒரு பேச்சேனி இருக்குது. அப்போ அதை எப்படி திருப்திப்படுத்துறது? சாப்பாடால் தான். இல்லைன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ எதுவும் தேவைப்படாது சாப்பாடு. ஆனால் கர்மக்ஷேத்திரத்தில் போகும்போது அங்கே வந்து சம்ஸ்கார் முதல் ஏற்படுது. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க நிறைய. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சாந்தி கிடைக்கிது. நிறையா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. அப்புறம் ஒரு சாந்தி மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து சாந்தி இல்லை, அது வந்து எஸ்கேபிசம். ஃபுட் வந்து ஒரு கம்ஃபர்ட். இப்போ உலகத்தில் ஏன் குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க? ஏன்னா அதை எடுக்கும்போது அவங்க பிரச்சனையை வந்து மறந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுது? ஒரு சோம்பல் மாதிரி வருது. ஸோ அப்போ சாப்பிடும்போது என்ன ஆகுது? உங்கள் பாஸை மறந்துடுறீங்க, உங்கள் பிரச்சனையை வந்து கொஞ்ச நேரத்துக்காக மறந்துடுறீங்க. அதனால நிறைய சாப்பிட்றாங்க. இப்போ யார் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்களோ கண்டிப்பாக உள்ளார வந்து மனசில் ஏதோ சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால்தான் அவங்க நிறைய சாப்பிட்றாங்க. பசி வந்துகிட்டே இருக்குது. உலகத்தில் அவங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பசி எடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி என்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வர்றாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த பசியை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா கோல்டன் தாட் செயின் கேம். ஸோ இதில் வந்து முரளியிலேருந்து பாபா ஒரு வார்த்தை சொல்கிறார், எப்படி நேரமோ எப்படி சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை மோல்டு பண்ணிக்கணும். அதுதான் வந்து ரியல் கோல்டு. அப்போ நம்ம என்ன சங்கல்பம் பண்ணணும்னா, நான் எந்த ஒரு சூழ்நிலையும் நான் என்னை மோல்டு பண்ணிக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி இது வந்து ஒரு டாஸ்க், ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அதிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்தவங்க ஆத்மா வந்து அவங்க என்ன போஸ்ட் போட்டாங்களோ அதை ரிலேட்டடாக அவங்க ஒரு போஸ்ட் போடணும். அப்போ பாருங்கள், இப்போ நம்ம குரூப்பில் யாரோ ஒருத்தர் ஒன்று போஸ்ட் பண்ணுறாரு, அவர் எங்கேருந்து விட்டாரோ அங்கேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிங்க. தூய்மையோட ஒரு சங்கல்பம் வந்து நமக்கு எவ்வளோ சக்தி கொடுக்குது. நான் வந்து பரம் பவித்திர ஆத்மா, அந்த சங்கல்பம் வந்த உடனே எவ்வளோ சக்தி கிடைக்கிது. ஸோ அதனால் இந்த 5 ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் இன்றைக்கி எல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் புக்கு, செகண்ட் வந்து என்னது, அதை நீங்கள் செய்யணும். இதெல்லாம் சும்மா கேட்டு விட்டுறக்கூடாது. எந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறோமோ அதை செய்யணும். அடுத்த 3வது வந்து சொல்யூஷன். நான் வந்து சொல்யூஷன் ப்ராப்ளம் இல்லை, அப்புறம் கார்டனில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட் வந்து இந்த தாட். ஸோ இன்றைக்கி முரளியில் பாபா சங்கமேகம் பற்றி சொன்னார், அப்புறம் 2 சன்ஸ்காரை பற்றி சொன்னார். இப்போ முரளியில் பாபா வந்து சங்கமேகத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் 2 சன்ஸ்கார் பற்றி பாபா சொன்னார். அதுக்கப்புறம் ஜமா காத்தா என்னால் சேமிக்கணும் அதை பற்றி பாபா சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்பீடை பற்றி பாபா சொல்லியிருந்தார், பர்சன்டேஜ் பற்றி பாபா சொல்லியிருந்தார், எறும்பு பற்றியும் பாபா சொல்லியிருந்தார், ராக்கெட்டை பற்றியும் பாபா சொல்லியிருந்தார். அடுத்து நம்ம புருஷார்த்தம் என்ன ஸ்பீடில் இருக்கு. அடுத்து வந்து வேறு என்ன சொல்லியிருந்தார், தங்கம் வெள்ளி இது 2த்தையும் பற்றி பாபா சொல்லியிருந்தார். அடுத்து நீண்ட கால புருஷார்த்தம், நம்மளை ஏமாற்றிக்கக்கூடாது புருஷார்த்தத்தில்.
அதை பற்றியும் பாபா சொல்லியிருந்தார். அதுக்கடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா அலாய் பற்றியும் பாபா சொல்லியிருந்தார். அடுத்து வேறு என்ன சொல்லியிருந்தார்? தேகபானம், அபிமானம், அவமானம், இது எல்லாத்தையும் பற்றி பாபா இன்றைக்கி